Hi friends, இந்த வீடியோ டியூட்டோரியல் என்னன்னா மீடியா டேப்பை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இந்த ஹோம் விண்டோவில் இருக்கு. நான் ப்ரீசெட்டாக கொடுத்துருக்குற இந்த அன்டைட்டில் ப்ராஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களோட யூசரோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மீடியா ஸ்டோரேஜ். நம்மளோட ஃபிசிக்கல் டிரைவில் இருக்கிற அந்த ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் போதும். ஹைட் ஆகிடுது. இப்போ நம்ம கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. இது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு இந்த பட்டனு, இந்த ட்ராப் மெனு மாதிரி ஒரு ஐக்கான் ஆரோ கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபுல் வியூவில் கிடைக்கும். அதாவது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் வீடியோஸ்ங்கிற இந்த போர்ட்டலில் தான் என்னோட வீடியோஸை வச்சுருக்கேன். டெமோ வீடியோ ஃபோட்டோ வச்சு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாம்பிள்ஸுக்கு ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வச்சுருக்கேன். இப்போ நோ கிளிப்ஸ் இன் மீடியா போடணுங்கிறது, அதாவது நம்ம எந்த மீடியாவும் இன்னும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ செலக்ட் ஆகிடும். ப்ளே பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோவில் ஆடியோ ஃபைல் எதுவும் இல்லை, அதனால் ஆடியோ ப்ளே ஆகலை. இப்போ நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்த விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ காட்டும். அதாவது வேற எதுக்கு காட்டுதுன்னா, நம்ம ப்ரீசெட் அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரேம் ரேட் எல்லாமே வேறு. நம்ம வீடியோவில் இருக்கிற ஃப்ரேம் ரேட் வேறு. அதை சேஞ்ச் பண்ணவா வேண்டாமான்னு கேட்கு. நம்ம சேஞ்ச் கொடுத்தா அவங்க, அதாவது அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். டோன் சேஞ்ச் சேஞ்ச் ஆகாது. அப்போ டோன் சேஞ்ச் கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் இதை ப்ராஜெக்டோட செட்டிங்கை மாற்றணும் அப்படின்னா ரைட் சைடில் இந்த ஒரு கியர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதோட செலெக்ஷன் எவ்வளோ மாற்றணும், ஃப்ரேம் ரேட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மேனுவலாக சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன். நான் இன்னும் 2 வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு இந்த மாஸ்டர்னு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விண்டோ இருக்குது. எதுக்குன்னா நம்ம வீடியோஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போது இந்த வீடியோ வந்து ட்ரோன் மூலமாக, அதாவது ஏரியல் கேமராவில் எடுத்திருக்காங்க. ஸோ நான் அதை தனியாக காட்டுறதுக்காக நான் இன்னொரு ஃபோல்டர், அதாவது இது ஃபோல்டர்னே வச்சுக்கலாம். அப்போ ட்ரோன் டிப்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைல் வந்து ட்ரோன் எடுத்துது. ஸோ ட்ராக் பண்ணி இங்கே விட்டுறேன். இப்போ நம்ம எடிட் பண்ணுறப்ப அதை எடிட் ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த ஏரியல் கேமராவில் எடுத்த வீடியோஸ்லாம் அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பின்னில் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்மார்ட் பின் இருக்குன்னா நீங்கள் வீடியோ கேமராவில் எடுத்துருப்பீங்க. அதாவது அதோட டைட்டில் நேம்லாம் கேம் 1, கேம் 2 அந்த மாதிரி நிறைய காட்டும். அதை தனியாக ஈஸியாக செப்பரேட் பண்ணி அதை எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டுருக்கு தான் ஸ்மார்ட் பின் யூஸ் ஆகுது. இப்போ நான் சாம்பிளுக்கு இந்த ஹாங்காங் இதை டைப் பண்ணுறேங்க. சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ் மட்டும் வந்துடும். இந்த ஸ்மார்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாங்காங் இந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இல்லை நீங்கள் கேம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டைட்டிலில் கேம் 1, கேம் 2 இருக்கிற அவ்வளோ வீடியோஸும் இங்கே ஈஸியாக ஃபில்டர் ஆகி ஒரு தனி ஃபோல்டரில் வந்துடும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரோ கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ நிறைய வீடியோஸ் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிரிட் வியூ,
லிஸ்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரு ஃபைலை சர்ச் பண்ணிருக்காங்க, சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம ஆடியோ ஃபைல் ப்ளே ஆகிற வேவ் ஃபார்ம்லாம் காட்டும். இது வந்து மெட்டா டேட்டா, உங்களோட வீடியோ டூரேஷன் எவ்வளோ, ஃப்ரேம் ரேட்டு, என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, எல்லாம் இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும். நீங்கள் இதை கூட கிளிக் பண்ணலாம். இந்த மெட்டா டேட்டான்னு கொடுத்துருக்குறாங்க, கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் மட்டும் ஹைட் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆடியோ. இந்த கேப்சர் இருக்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் டிவைஸ், அது கேமரா டிவைஸ் எதுவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தோட நீங்கள் டைரெக்டாகவே கேப்சர் பண்ணிக்கலாம். இதில் ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க, திரும்ப என்னால் பழைய நிலைமை கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ் மெனு கொடுத்துருப்பாங்க. இதில் லேஅவுட், இதில் போய் ரீசெட் யூஐ லேஅவுட், அது யூசர் இன்டர்ஃபேஸ் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியலில் நாம் இந்த எடிட் டேப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.